இப்போ நீங்க வந்து நான் புதிய டிரெக்டர்ஸ் கூட வொர்க் பண்றது இஸ் நாட் அ நியூ திங் ஃபார் யூ அப்படின்றப்போ, இவங்க கிட்ட ஆண்டனி கிட்ட வொர்க் பண்றதுக்கு எந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் உங்கள ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துச்சு? வாட் மேட் யூ அக்செப்ட் ஹிம்? செல்ஃபிஷ்ஷா சொல்லணும்னா அவர் விஸ்காம் படிச்சிருக்காரு. நானும் விஸ்காம் படிச்சிருக்கேன். அதனால அதுல வந்து எனக்கு தெரியும். ஏன்னா, வாட் தே புட் யூ த்ரூ விஸ்காம்ல வந்து போய் ஃபோட்டோ எடுத்து அதுல ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்குவாங்க. அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் கத்துக்கிட்டே ஆகணும். அந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸ் தெரிஞ்சே ஆகணும். நீஸ் அண்ட் சீன் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொன்னா வரும். ஸோ அது வந்து அவர் பண்ணியிருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ பேசிக் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் ஈஸியா தெரிஞ்சிரும் விஸ்காம் படிக்கும்போது. அண்ட் அத தாண்டி வந்து நெறைய நல்ல படங்களுக்கு அவர் ரைட்டர். விஸ்வாசம் மாரி படங்களுக்கெல்லாம் அவர் ரைட்டர். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டுன்றது தெரியும். டெக்னிக்கல் சைட்ல பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ணியிருக்காரு. பிளஸ் ஸ்டடீஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி ஓகே அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி ஸ்கிரிப்ட் அஃப்கோர்ஸ். கேட்ட உடனே புடிச்சு போச்சு எனக்கு. அந்த ஸ்க்ரீன் பிளே அஃப்கோர்ஸ். ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவர நான் சொல்லுவேன். சரி, நீங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஆளா இருக்கிறீங்க பேசிக்கலி. உங்க கூட வொர்க் பண்றது வந்து டிரெக்டர்ஸ்க்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரியும். இல்ல தெரிஞ்சுக்காம பண்ண முடியாது. சினிமா இந்த இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஆப்வியஸ்லி தெரியும்ல. ஓரளவுக்கு தெரியும். அது தெரிஞ்சத வச்சு ஓட்டிட்டு வெரி நைஸ். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து 2013ல இருக்கீங்க அப்படின்றப்போ, அகைன் அந்த டெக்கேட் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ, எந்த ஒரு விஷயம் ஐ மீன் சினிமால என்டர் ஆகுறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பிக் டீல் நவ் இப்போ இருக்கிற ஒரு வேர்ல்ட்ல. பட் அதுல சஸ்டெயின் ஆயி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இஸ் a வெரி பிக் டாஸ்க். ஸோ அத எப்படி அழகா பண்றீங்க? ஐ திங்க் சினிமால வரதும் ஆக்சுவலா கஷ்டம் தான். பிகாஸ் இப்போ ஓகே எனக்கு வந்து ம், எனக்கு அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற அந்த சஸ்டெய்னிங் பார்ட் எனக்கு கம்மில. பட் ஆரம்பிச்சது வந்து இப்போ எனக்கு எனக்கு அப்பா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. உனக்கு வந்தா அதுவா வரணும், தானா வரணும் அப்படின்ட்டாரு. அட் சம் பாயிண்ட் நான் படிச்சுட்டு இருக்கிற டைம்ல பிரியன் சார் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாரி ஒரு படம் பண்ணாருன்னே, ஐ வாஸ் சோ ஹேப்பி. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருந்துச்சு. பிகாஸ் அந்த டைம்ல நான் படம்லாம் வராது அப்படின்னு நினச்சுட்டு, நான் பாட்டுக்கு படிப்பு அந்த மாரி அந்த ஜோனுக்கு போயிட்டேன். எனக்கு ஒரே விஷயம் கேட்கணும் இப்போ. முன்னாடியே ஆக்ட்ரஸ் தான் ஆகணுன்றது ரொம்ப ஆசையா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை. எனக்கு அம்மாவோட படங்கள்லாம் பார்த்ததுலேருந்தே எனக்கு நான் நடிகை ஆகணும்னு ஆசை வந்ததே அவங்களோட படங்கள், அவங்க சொல்ற கதைகள் எல்லாம் கேட்டு தான். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஃப அந்த படிப்பு அப்படின்னு போனதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலா டிசைன்ங்கிறது எடுத்ததே ஃபேஷன் டிசைன் எடுத்ததே வந்து, சரி நம்ம நடிக்க வரலன்னா அட்லீஸ்ட் படத்துல ஒரு காஸ்டியூம் டிசைனராவாவது வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அட்லீஸ்ட் சினிமால இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்துல தான் அத நான் சூஸ் பண்ணது. கடைசியில இது வந்தபோது ஐ வாஸ் சோ ஹாப்பி. அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த ஜர்னி ஹஸ் பீன் லைக் என்ன சொல்றது? ஒரு ஒரு சஸ்டெய்னிங்கிறது இட்ஸ் லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். முதல்ல நெறைய எஸ் சொல்றத விட நெறைய விஷயங்களுக்கு நோ சொல்லறது கத்துக்கணும். அண்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் நம்மள பிளேஸ் பண்ணிக்கிற விதம் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எஸ் சஸ்டெய்னிங் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி. பட் இன் மை கேஸ் அட்லீஸ்ட் என்னோட இன்ட்ரோடக்ஷன் வாஸ் அ லிட்டில் ஈஸி. பட் நீங்க மத்தவங்களுக்கு எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு அதுவும் கஷ்டமா இருக்கும். சஸ்டெய்னிங்கிறது அடுத்த விஷயம். ஸோ அந்த விஷயத்துல ஒரு 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 ப ப ஒரு இன்ட்ரோடக்ஷன் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ஐ ஹேட் லைக் அ வெரி அப் அண்ட் டவுன் அம்ராக்ஸ் ஜர்னி எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஐ ஹேட் சம் நைஸ் ஹிட்ஸ். ஐ ஹேட் சம் very good flops and but still I'm sitting here with him, with you talking. So God the grace. Yeah, 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 yeah. லாங் வே அப்படின்றாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, குழந்தை மாரி இங்க போலாமா, அங்க போலாமா, இங்க உட்காரலாமான்னு கேட்டுருப்பாங்க செட்ல. அந்த ஒரு ஹம்பிள்னஸ் தான் வந்து அவங்கள இந்த இடத்துல கூட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த குழந்தைக்கு தான் சரி எவ்வளோ மெச்சூர்டா பேசுறாங்க பாருங்க. நோ சொல்ல கத்துக்கணும். நெறைய எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நோ சொல்லவே தெரியாது. Yeah. மேபி நான் வாட் டு யூ திங்க்? நீங்க வந்து இந்த ஒரு இவ்ளோ லாங் ஜர்னில இதெல்லாம் தான் மேபி என்னுடைய இந்த சஸ்டெய்னிங் ஃபேக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறது? இல்ல நான் வந்து ஆர்ட் வந்து ஒரு ப்ரோக்ரசிவ் விஷயமா பார்க்குறேன். ஆர்ட் இஸ் நாட் ஸ்டாக்னன்ட். Yeah. ஆர்ட்ட கத்துக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. ஆர்ட்ட கத்துட்டு இருக்கோம். கத்துக்கிறது. Yeah. ஸோ Exactly. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அப்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ நமக்கு தெரியும்னு நெனச்சுட்டோம்னாலே முடிஞ்சுது Yeah. கதை அங்க. ஸோ நான் கத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் கத்துக்கிறோம். இன்னும் ஆசைப்படுறேன்.
அண்ட் சினிமா இஸ் குவைட் ட்ரெண்டி ஆல்சோ, ஆர் இட்ஸ் பிகமிங் ட்ரெண்டி. முன்னாடி மாதிரி இப்போ பண்ண முடியாது. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது என்னால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் அது. There is no secret to know the trend, but there is always, a starting point for that. You take it or not is up to you. very true. Correct. வெரி ஜெனுவின் அண்ட் ரொம்ப ரியலா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அண்ட் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல கத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு ஷூட்டிங் இல்ல அப்படின்னா, ஜெயம் ரவி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய ஸ்கெட்யூல் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக தூங்கிடும். ஒர்க் அவுட் ஜென்ரலான ஒரு விஷயம் தான். அது அவங்க பாட்டு ரொட்டீன்லாம் இல்ல. ஷூட் பண்ணாலும் நான் நைட்டு 10 மணி முடிஞ்சாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஆனா நீங்க சும்மா சொல்றீங்க நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. அவ்வளோலாம் நான் பண்ண முடியாது. 10 மணி 12 மணி ஆச்சுன்னா நல்லா போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். அந்த டெடிகேஷன் எனக்கு இல்ல. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஹாலிடேன்னு வந்தால் வேற என்ன பண்ணுவோம்? சார் ஹாலிடே இல்ல. ஷூட்டிங் இல்லாத போனா ஜெனரலா ஷூட்டிங் இல்லாத போனால் பிரேக் கிடைக்கும். ஒரு பிரேக் டே வீட்ல ஒரு வீட்ல சும்மா உட்காந்தீங்கன்னா வீட்ல சும்மா உட்காந்து சும்மா உட்காந்தா எனக்கு டிவி அந்த மாதிரி படம் பார்க்கறது. சீரியஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ரொட்டீன் இருக்கும்ல. காலைல 6 மணி இப்போ நிறைய பேர் காலையிலன்றது என் ரொட்டீன்லேயே இல்லை. சாரி, மத்தியானமாவது மினிமமாக மத்தியானம் ஆரம்பிச்சா பசங்க தான், வேற ஒன்றுமே இல்லை. பசங்க கூட வந்து ஃபுல்லாக விளையாடுறது, சின்ன பையன் கூட செஸ்ஸு, பெரியவங்க கூட ஸ்னூக்கர் விளையாடுவோம் வீட்டில் இருக்கு, இல்லைன்னா டிடி விளையாடுவோம். அப்படி இல்லைன்னா எங்கள் பீச் சைடில் தான் வீடு, அதனால அங்கே போய் ஃபுட்பால் விளையாடுவோம். ஸோ அப்புறம் இதுதான், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் மேக்ஸிமம். பைக் இருக்கு, அதை கூப்பிட்டு பசங்க கூட ரைட் போயிடுவேன் நான். அவங்களுக்கு அப்புறம் கோ கார்ட் போவோம். ஸோ இந்த மாதிரி தான் இவனுங்க. ஆர்த்தி அக்கா இருக்காங்க வீட்ல. அவங்க கூட வெளில எங்கேயாவது போறது காஃபி ஷாப். அவங்க பசங்களை கூட்டு போயிட்டு அவங்க நிம்மதியாக இருக்க போகிறாங்க. நான் அவங்களுக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப் வந்து அப்படி இல்லை. எல்லாமே இது ரொம்ப நாள் ஹாலிடே இருக்கு அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவான் வீட்டுக்கு உட்காந்து சொல்லலாமா தெரியும். கார்ட்ஸ் விளையாடுறது தப்புலாம் இல்ல. எவ்ரிபடி பிளேஸ். Yeah, you can even play Uno. அதுதான் கார்ட்ஸ் ஊனாலாம் அது குழந்தைங்க கூட வந்து நான் போக்கர் தான் இல்லை. ஓ, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் உட்காந்து எனக்கும் கற்றுக்கணும். Teach me பக்கம். இட்ஸ் லைக் எ ஸ்க்ரீன் பிளே. சரி, அதை பற்றி ரொம்ப இட்ஸ் ரீடிங் பீப்புள், இட்ஸ் நாட் பிளேயிங் த கார்ட்ஸ், இட்ஸ் பிளேயிங் த பீப்புள். Yeah. ஆமா, அது நிறைய இருக்கு. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். Okay. நம்ம இன்வால்வ் பண்ணி விளையாடுற கேம் அது. ஆமா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸை வித் கார்ட்ஸ் விளையாடுறது இந்த மாதிரி தான், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நைஸ். மேம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃப்ரீ டே கிடைக்குது, ஜாலியா இருக்கலாம், பொறுமையா எழுந்துக்கலாம்னா என்ன பண்ணுவீங்க? நான் என் குட்டி நைக்கி இருக்கு. ஆமா, ஹாலில் என் சோஃபாவில் அவங்க கூட படுத்துக்கிட்டு ஏதாவது டிவி பார்க்குறது, ஏதாவது படம் கேட்சப் பண்ணுறது. நிறைய படம் மிஸ் அவுட் பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் உட்காந்து கேட்சப் பண்ணுறது. அப்புறமா ஏதாவது டிரைவ் போவேன். அதான் அந்த ஆக்சுவலாக நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் நான் இப்போ ஒரு 2-3 நாள் என்னை வீட்டில் தனியாக என்னை விட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்திருக்கேன். லைக் வீட்லேயே இருக்கணும்னு தோணும். வெளியிலே போடு. ஆமாம், வெளியில் நிறைய போயிட்டு இருக்கனால வீட்டில் ஆமாம் பெஸ்ட் அப்படியே ரிலாக்ஸ்டாக டிவி பார்த்துட்டு சம்டைம்ஸ் ஐ பி ஆன் மை ஃபோன் ஆர் சும்மா அந்த சோஃபால அவங்க கூட அப்படியே படுத்துட்டு அதுவே ஒரு ஃபீல். பிகாஸ் அந்த யூ நோ த வேல்யூ ஆஃப் இட் ஒன்லி வென் யூ ஆர் நாட் அட் ஹோம்ல. ஸோ லைக் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது வென் யூ கம் பேக் ஹோம் அண்ட் அதுவே எனக்கு ஒரு ஹோம் ஸ்வீட் ஹோம் பேக் ஹோம் அந்த ஒரு நல்ல ஃபீல். ஸோ வீட்டில் இருக்கிறதே எனக்கு அது ஒரு வைப். சார் நீங்க வீடை ரொம்ப மிஸ் பண்றீங்க போல, நீங்க சொல்றதுலேயே தெரியுது. இப்போ நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் கழிச்சு வந்திருக்கேன். இப்போதான் வீட்டுக்கு. இப்போதும் இந்த ப்ரமோஷனுக்காக ஒரு 4 நாள் இருக்கேன். அதுக்கப்புறம் கேரளா கிளம்புறேன் நான் ஒரு 1 month 2 months. I'm already starting to miss home. அதுதான் it's coming out. நான் ஆக்சுவலாக இந்த ரிலீஸுக்கு நம்ம ரிலீஸு ஐம் வாட்சிங் வித் இன் கேரளா. ஸோ பேசிக்கலாக நான் இன்னும் ஒரு வெப் சீரிஸ் ஹிந்தியில் பண்ணிருக்கேன். அதோட ஷூட்டிங்க்கு நான் போகிறேன்.
ஸோ நான் வந்து என்னோட தமிழ் படத்த கேரளால ஒரு ஹிந்தி ஷூட்டிங் பண்றதுக்குன்னு போட்டு நான் போய் பார்க்க போறேன். இதே பேர் தான் பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட். திஸ் இஸ் மீ பீயிங் அ ட்ரூ இண்டியன். ஓ யா அக்கவுண்ட்ஸ். வெரி நைஸ். ஸோ எஸ் அண்ட் ஸ்டார்ட்டிங்ல பேசும்போதே நீங்க அந்த லுக் பத்தி நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு லுக்ஸ் இஸ் நாட் நியூ டு யூ. ஆனா இந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜ்ட் மேன் கேரக்டர் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்க போற அப்படின்றப்போ அதை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ஏன்னா யூசுவலா அப்படி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல சார். ஹவ் டிட் யூ டு தட்? அதனால தான் பண்ணேன் நானும். சரி, சரி, சரி. யா யோசிச்சு பார்த்தா அதான் தோணுது. என்னன்னா எனக்கு அது புதுசு. ஸோ எனக்கு இப்ப இந்த உத்ராட்சம் பார்த்துருப்பீங்க. நான் போட்டிருப்பேன். இதுல. ஸோ அது எல்லா எனக்கு அது முதல்ல நான் போடும்போது எல்லாரும் சொன்னாங்க, "இப்ப எல்லாம் அதான் போடுறாங்க" அப்படின்னாங்க. இருக்கட்டுங்க. நான் முதல் தடவ போட்டேன். எனக்கு அது எக்ஸாக்ட்லி. இது நெறைய டைம் நடக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு போடும்போது, இதுல இத ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, நெறைய பண்ணியிருக்காங்க. அப்ப நான் இதே இதுதான் சொல்லுவேன். நான் பண்ணதில்ல. ஸோ சம்திங் நமக்கு தட் புதுசு. நம்மளுக்கு புதுசு. அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாரி தான். இது எனக்கு புதுசு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஆல்சோ டிமாண்ட்ஸ் சம்படி. இப்போ தனி ஒருவன் எடுத்துக்கிட்டா, எங்க அண்ணன் சொன்ன ஒண்ணே ஒண்ணு தான். "நீ தம்பின்றதுனால கூட கூப்பிடலடா. காப் ரோல் பண்ணாத ஒருத்தர் பண்ணா தான் இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும்." ஸோ நான் அதுவரைக்கும் பண்ணல. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் காப் ரோல். ஸோ த ஸ்கிரிப்ட் டிமாண்டட் இட். அதே தான் இங்க போடுறாங்க. வெரி நைஸ்ல. ஆனா ஆர்டிக்கல் என்ன சொன்னாங்க? நீங்க எப்படி நடிக்க போறீங்க? கொஞ்சம் மிடில் ஏஜ் தான் அப்படின்லாம் சொல்றப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவங்க என் கிரியேட்டிவா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? "என்னடா பண்ணிட்டு இருக்கான் இவன்" அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எங்கிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜ்ல அந்த பிலீஃப் வந்து மேபி யா ஓகே ஏதோ உருப்படியா தான் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை வந்து எந்த எந்த ஃபிலிம்ல டிட் யூ வாண்ட் இட் ஃப்ரம் யுவர் வைஃப்? ஒரு 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 பாயிண்ட் ஒண்ணு இருக்கும்ல. ஓகே நவ் ஐ பிலீவ். இல்ல இனிஷியலாவே சி ஈவன் பேரன்மை படம் ஆமா. என்னோட படம். ஏங்க பேராண்மைலாம் ஹவ் மெனி டைம்ஸ் வி ரீவாட்ச் தெரியுமாங்க? எனக்கு பிடிச்ச படம். அதுல ரொம்ப லீனா ஆமா. அப்பதான் அந்த உங்க சூப்பர் ஃபிட். ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கு இப்படி அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. எல்லாரும் கேட்ட மாதிரி தான் அவங்களும் கேட்டாங்க. அப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாருமே வந்து திஸ் ரோல் டிமாண்ட்ஸ் திஸ் லுக். ஏன்னா ட்ரைபல் யூத்தா நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே அவன் பண்ணா ஏதோ ஒரு சென்ஸோட தான் பண்றான் அப்படின்றது ஐ ஏர்ன்ட் மை. என் பேராண்மை. ரொம்ப ப்ரவுடா சொல்றீங்க. உங்க மம்மி எல்லாம் வந்துட்டு உங்களோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஷன்ஸ் கூட இருப்பாங்களா? இட் இஸ் யுவர் ஓன் டிசிஷன்ஸ் இஸ் இட்? அவங்களுக்கும் வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு 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 3வது ஆளோட ஒரு படம் தியேட்டர்ல பார்க்குற மாரி பார்க்கணும்னு தான் அவங்களும் விரும்புவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நோயிங் த ஸ்டோரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்து தியேட்டர்ல அத கடைசியா பார்க்கணும்னு தான் அவங்களும் ஆசைப்படுவாங்க. நல்லா இருக்கு. இது புதுசா இருக்கு. அண்ட் அதே மாதிரி நெறைய டிரெக்டர்ஸ் கதை சொல்றாங்க உங்ககிட்ட. பட் இதுவரைக்கும் கதை சொன்னதிலேயே, இவங்களுடைய ஸ்டோரி டெல்லிங் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். அவங்க சொன்ன உடனே இது நடிக்கணும்னு தோணிடும் அப்படின்ற மாரிப்பட்ட ஒரு டிரெக்டர் யாரு சார்? இது இட்ஸ் அ 2 டிஃபரெண்ட் திங். கதை சொல்றதும், படம் எடுக்கிறதும் 2 டிஃபரெண்ட் திங்ஸ். எவ்வளோதான் நல்லா படம் கதை சொன்னாலும், எடுக்கிறதுல தான் அதே மாதிரி கதையே சொல்ல தெரியாட்டியும், அவங்க ஒழுங்கா எடுத்துட்டா அந்த படம் ஹிட் கண்டிப்பா. ஸோ இட்ஸ் 2 டிஃபரெண்ட் திங்ஸ். அந்த மாரி நெறைய எனக்கு தோணியிருக்கு. அடியும் வாங்கியிருக்கேன் நானு. நல்லா கதை சொல்றாரே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இது நானே புரிஞ்சுக்கிட்டேன். கதை சொல்றது முக்கியம் இல்ல, எடுக்கிறது தான் எடுக்கிறது முக்கியம் அப்படின்னு. ஏன்னா, ஆ அது வேற 2 வேற ஸ்கில்ஸ் 2 ஆமா 2 அது ரைட்டருக்கான ஸ்கில் வேற, டைரக்டருக்கான ஸ்கில் வேற. ஸோ அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கதை சொன்னாலும் சொல்ல தெரியலனாலும் படம் ஒழுங்கா எடுத்துட்டா வெரி நைஸ். அண்ட் அண்ட் இந்த படத்தையும் நெறைய இந்த மாரி காமெடி பண்ற மாரி லைட்டா அழகா சட்டிலா சொல்லிட்டு பயங்கரமான விஷயமா இருக்கும். இந்த படத்துல யோகா சார் கூட அந்த காம்பினேஷன்ஸ் அழகா குமாரில பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதுல எப்படி அண்ட் நெறைய பேசுனீங்க அவர பத்தி கூட. இல்ல 2 பேரும் சேர்ந்தாலே ஜாலியா இருக்கும். யாஹ்! எனக்கும் தெரியல. ஆ ஆனா ஃபுல் அவுட் வராரு. ஆமா. படத்துல வந்து அ அதான் அவர் கேரக்டர் பிளே ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பவுமே. அவர் காமெடிய தாண்டி கொலமா கோகிலால கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. அது அது ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். கோமாளிலயும் அப்படிதான் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துலயும் அவருக்கு ஒரு கேரக்டர் பிளே இருக்கு. ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கே ரொம்ப பிடிக்கும். ஆ ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து எப்படி இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்ட பிஹேவ் பண்ணுதுன்னு ஒண்ணு இருக்கு.
அதுக்கு வந்து வேற மாதிரி கவுண்டர்ஸ் வரும். அது கதைக்கு ஹெல்ப் ஆகும். வெறும் காமெடிக்கு மட்டும் தான் ஹெல்ப் ஆகும் கேரக்டர் ப்ளே இல்லைன்னா. ஸோ இந்த படத்துல வந்து அது எல்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆமா. அவர் லாட் ஆஃப் மெயின் திங்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஹிம்ங்கிற மாதிரி இவங்க இருக்கும். தான் அந்த கேட் அண்ட் மவுஸ். ஆக்சுவலா டாம் அண்ட் ஜெர்ரின்னு சொல்லுவாங்கல்ல. இவங்களுக்கும் யோகி பாபுக்கும் தான் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருப்பாங்க 2 பேரும். அப்படியே ஆமா. அடின்னு அடிப்பாங்க போட்டு. படத்துல படத்துல. ஆக்சுவலா அவருக்கு வந்து சார் கூடயும் ஒரு த்ரூ அவுட் ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். எங்க கெமிஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கும். எங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு. ஆமாங்க. நீங்க முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க போஸ்டர்ல. எங்களுக்கு மிஸ்ட்ரி தான். இல்ல. நீங்க நெக்ஸ்ட் படத்துல காம்பன்சேட் பண்ணிடுங்க ப்ளீஸ். எஸ். ஸோ சைரன்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஒரு அழகான ஸ்டோரி, ஒரு லவ் பெட்டர்னல் லவ் இருக்கு. கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து February 16th வந்து தியேட்டர்ஸ்ல பார்க்கணும் படத்தை. அண்ட் ஒன் திங் வை கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடக்கூடாது தியேட்டர்ஸ்ல அப்படின்றது யூ கேன் டெல் யுவர் ஆடியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து பாண்டிங்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த பாண்டிங் வந்து தியேட்டர்ல உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சென்னை வாசிகள் எல்லாருமே விரும்புறது வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கணுன்றது தான். நமக்கு ஃபர்ஸ்ட் எங்கேயோ ஹாலிடே இருந்தாலே அப்போ ஒரு நல்ல படம் தேவை. ஸோ இந்த படத்துல அந்த பாண்டிங்கோட சேர்த்து த்ரில், நீங்க சொன்ன காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் நானும் வந்து கொஞ்ச நாளா ஆக்ஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் வந்து ஃபேமிலிக்காக பண்ணணும்னா பிரத்யேகமா பண்ண ஒரு படம். ஸோ அதனால கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கணும். பட் யூஸ்வலி வி சே திஸ் லைக் இந்த எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. பட் நிஜமாவே எல்லாமே இருக்கு. ரைட் ப்ரொபோர்ஷன் மேட்டர்ஸ். ஆமா. அது இருக்கு. ஆமா. ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமா இது மாறப்போகுது. ஆல் தி வெரி பெஸ்ட் தி ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.